வணக்கம் ட்ரேடர் கோபால். தினம் ஒரு பார்வையில நிப்டி இண்டெக்ஸை பத்தி பார்த்துட்டு வரேங்க. ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்க சார்ட் நிப்டி இண்டெக்ஸ் சார்ட்டுங்க. ஸோ நம்ம இந்த வீடியோ வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் தாங்க போட்டுட்டு இருக்கோம். ஸோ நம்ம டெய்லி மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு, ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாங்கிற மாதிரி நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி அதுவும் சார்ட்டை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டு நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோங்க. சரிங்களா? அந்த வகையில் இப்போதைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் தேவை நம்ம சார்ட்டை பேஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்றதுனால நிப்டி எங்க க்ளோஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்க. மார்க்கெட் 24,430ங்கிற ஒரு ரேஞ்சில் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. மார்க்கெட் வந்து எஸ்டர்டே கேண்டிலுக்கு உள்ள இன்சைடு ஓப்பன் பண்ணி மார்க்கெட் வந்து அவங்க வந்து கரெக்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கேண்டிலுக்கு மேலேயே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு க்ரீன் பயாஸில் க்ரீன் கேண்டில்ல மார்க்கெட் ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் பயாஸில் இன்னைக்கு க்ளோஸ் கிடச்சிருக்குங்க. மார்க்கெட் கண்டினியூட்டியாக என்ன பண்ணிட்டு வராங்கன்னு பாருங்க. ப்ரீவியஸ் கேண்டில் லோவை மார்க்கெட் எடுக்காமலே அட்லீஸ்ட் 4 டேஸாக மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் கேண்டில் லோவை எடுக்காமலே மார்க்கெட் வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு பேட்டர்னை அழகாக உடச்சி மார்க்கெட் மேலே நிற்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த பயாஸ் வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நம்ம 24,600ங்கிற ஒரு சோனை மார்க்கெட் நெருங்கிறதுக்காக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த க்ளோஸை வச்சு நம்ம வந்து நாளைக்கு இந்த கேண்டிலை வச்சு என்ன பண்ணலாங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பேசிடுவோங்க. எஸ்டர்டே நம்ம இந்த கேண்டிலை வச்சு என்ன சொல்லியிருந்தோம், ரெட் கேண்டிலை வச்சு நம்ம இந்த ஏரியாவுக்கு மேலே இருக்கிறனால நமக்கு வந்து 50% மேலே மார்க்கெட் ஹையர் கை ஃபார்மேஷன் போட்டுச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போயிருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தாங்க 50% ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஃபர்ஸ்ட்டே ஹையர் கை தான் வச்சாங்க. நான் அது 5 மினிட்ஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். 5 மினிட்ஸில் வச்சு காமிச்சா உங்களுக்கு தெரியுங்க. அந்த ஹையர் கை போட்டனால மார்க்கெட் வந்து அந்த டேக்கு மேலே க்ளோஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சரி, அப்போ நாளைக்கு மார்க்கெட்டில் இந்த டே கேண்டில் என்னெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போங்க. மார்க்கெட்டை இப்படி பண்ணாக்கி ஃபர்ஸ்ட் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குனாக்கி நமக்கு இது கிரீன் கேண்டில் இருக்கிறனால ஸோ நம்ம வந்து இந்த 50 இந்த இந்த இடத்துல ஈக்குவலாக ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு கொஞ்சம் மார்க்கெட் ஒரு 50% கீழே வந்துட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. என்ன ரீசனுக்குன்னா நமக்கு வந்து கிரீன் கேண்டில் இருக்கிறனால இந்த மாதிரி அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒருவேளை டே ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி எப்படி போகிறது தான் அப்படி டேரெக்டாகவே மேலே போயிடுவாங்க. ஒரு ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன்ஸ் வந்து மார்க்கெட் கீழே லோல ஓப்பன் பண்ணா மார்க்கெட் பை ஆகி போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? அந்த 3 விதமா வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்னொன்னு மார்க்கெட்ல என்ன பிரச்சனை, இன்னொன்னு என்ன இருக்குனாக்கி, டைரக்ட்டாவே மார்க்கெட் 50%ல இந்த இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி 50% ஓப்பன் ஆச்சுன்னா, மார்க்கெட் இங்கருந்து இப்படி பை ஆகி போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு ஃப்ரீ அனலைஸ் வந்து இருக்க இந்த கேண்டில நமக்கு வந்து ஒரு பயாஸ் மாதிரி நம்ம டெய்லி பார்த்துட்டு வரோங்க. அது கண்டிப்பா டெய்லி அந்த தொடர்ச்சியா அந்த கேண்டில் பேட்டர்னுக்காக அது ஒர்க் ஆயிட்டு தாங்க இருக்கும். அதுல எந்த இதுவும் இல்லங்க. அத வச்சு நம்ம உள்ள இன்சைட்ல லோயர் டைம் ஃப்ரேம்ல சூப்பரா ஒரு என்ட்ரி செட்ட கூட டெய்லி அத வச்சு எடுக்கலாம். சரிங்களா? அப்போ வேற எல்லாமே நமக்கு என்னன்னா ட்ரெண்ட் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டில் ட்ரெண்ட்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லங்க. மார்க்கெட் கன்டினியூயா போயிட்டு இருக்க காரணத்தினால ட்ரெண்ட் எல்லாமே நமக்கு அப் ட்ரெண்ட்ல தாங்க இருக்கிறோம். நம்ம வந்து அப் ட்ரெண்ட் எது வரைக்கும் போகுங்கிறது தான் நமக்கு முக்கியமான டாபிக்கா இருந்துச்சு. அதுல நம்ம இந்த ஹைய வந்து கட் பண்ணி மார்க்கெட் மேல நிக்கிறோங்க. அடுத்த ஹை நமக்கு யார் இருக்காங்கனாக்கி, இவங்க தான் நமக்கு ஒரு லிக்விடிட்டி ஹை. இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருக்குங்க. இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்குது. இங்க லிக்விடிட்டி இருக்குது. இங்கெல்லாம் லிக்விடிட்டினா பணம் இருக்குங்க. இந்த இடத்துல பணம் இருக்குது. அப்ப மார்க்கெட் ஒரு பணத்த எடுத்துட்டா அடுத்த டைரக்ஷன் போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ மார்க்கெட்ல பணம் இந்த இந்த இடத்துல பணத்த எடுத்தா மார்க்கெட் வந்து போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லி மாரி நம்ம எஸ்டர்டே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சேனல்ல இந்த வேல்யூ கொடுத்துருந்தாங்க. இந்த வேல்யூ வந்து மார்க்கெட் இன்னைக்கு ரீச் பண்ண முடியாம மார்க்கெட் நின்றுருக்காங்க. அதுக்கு மேல பக்கத்திலேயே நம்ம வந்து 600 மேல இருக்குங்க. அப்ப 2மே பக்கத்து பக்கத்துல இருக்காங்க. ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் பக்கத்து பக்கத்துல இருந்துச்சுன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ காட்டிலும் நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா வேலை செய்யும். சரிங்களாங்க? அப்ப நம்ம மார்க்கெட் நாளைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ ரியாக்ட் பண்ணி மேல ஓப்பன் ஆச்சுன்னா, அந்த 600ங்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காவே மேஜர் சப்போர்ட்டா நாளைக்கு அது ரியாக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? அப்போ நாளைக்கு எக்ஸ்பிரி டே வேற. எக்ஸ்பிரி டேலங்கிறது இந்த 600ங்கிறது நமக்கு ரொம்ப கீ வேல்யூவா இருக்கும்னு நினைக்கிறேங்க நாளைக்கு. ஸோ மார்க்கெட் அங்கேருந்து நமக்கு ஏதாவது ரிவர்சல் கிடைச்சுன்னா கண்டிப்பா மார்க்கெட்ல ஒரு புட் என்ட்ரி எடுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி அந்த இடத்துல ஏதாவது கிடைச்சுனாங்க. அப்போ இப்போதைக்கு நம்ம டெய்லி பேஸ்ல நீங்க பார்த்ததுல சார்ட் அனலைஸ்ல என்ன இருக்குங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சார்ட் அனலைஸ்ல எதுவுமே இல்லைங்க. மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கிறாங்க. அவங்க ஒரு ரெசிஸ்டன்ஸை நோக்கி போயிட்டாங்க. பக்கத்திலே 2 ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துல ஒட்டி இருக்கிறாங்க. அதை வந்து அவங்க நாளைக்கு என்ன பண்றாங்கிறத நான் பொறுத்து நாளைக்கு மார்க்கெட் மைண்ட் செட்டை பொறுத்தாங்க முடிவு பண்ண முடியும். ஸோ மார்க்கெட்ல அப்ப நம்ம வந்து கண்டினியூஷன் பேட்டர்ன் வந்து 50% ஓப்பன் ஆனா கூட மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போறதுக்கு தாங்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தேவை நம்ம லோயர் டைம் ஃப்ரேம்ல கண்டிப்பா ட்ரெண்ட் தேவைங்க. சரிங்களா? அப்ப ட்ரெண்ட நம்ம பார்த்துருவோம். அங்க என்ன மாதிரி செட்டப்லாம் இன்னைக்கு பண்ணாங்க. நாளைக்கு நமக்கு என்னலாம் பண்ணலாங்கிற மாதிரி நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது 1 ஹவர்ல நம்ம ஏற்கனவே பார்த்தா அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லங்க. ஸோ இப்போ பார்த்துட்டா இங்க பாருங்க. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஸோ இந்த கேண்டில் வந்து ரெட் கேண்டிலா இருந்தனால 50% மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா, ஹையர் ஹை போச்சுன்னா, கண்டிப்பா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போயிரும்னு சொன்னாங்க. சரிங்களா? அதே மாரி மார்க்கெட் இந்த ஹைய எடுத்துட்டாங்க. மார்க்கெட் இங்க ஹை எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா புல் பேக் மாரி காமிச்சுட்டு மார்க்கெட் டைரக்ட்டாவே ஹையர் ஹையா கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட் மூவ் பண்ணி இந்த இடத்துல போயிட்டாங்க. சரிங்களா? இதுல நீங்க பாருங்க, நம்ம இந்த 5 மினிட்ஸ்ல இப்ப இப்படி இருக்கிறாங்க. அப்ப ட்ரெண்ட் ஸ்டில் கன்டினியூயா வந்து 5 மினிட்ஸ்ல வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்காங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் இந்த லோவ வந்து மார்க்கெட் எடுக்காம இருந்துச்சுன்னா, இந்த மார்க்கெட் இந்த ஹையர் ஹை ஃபார்மேஷன்ல போச்சுன்னா, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல அப்படியே கன்டின்யூ பண்ணுவாங்க. இந்த லோவ எடுத்துச்சுன்னா மறுபடியும் ஃபர்தரா இந்த கேப்ப ஃபுல் பண்றதுக்காக அட்டெம்ப்ட்க்காக கூட வரலாம். ஓகேங்களா? இது ஒரு கான்செப்ட்ங்க. ஸோ நம்ம வந்து நேத்தைக்கு நம்ம வந்து என்ன குடுத்திருந்தோம்? சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குடுத்திருந்தோங்க. சரிங்களா? அந்த வந்து வேல்யூஸ் நம்ம என்ன குடுத்தோம்? 302க்கு மேல நம்ம வந்து
பாசிட்டிவ் ஓப்பன் மாதிரி கொடுத்துருந்தாங்க சரிங்களா. மார்க்கெட் கரெக்டாக பாசிட்டிவ் ஓப்பன் தாங்க கிடைச்சி மார்க்கெட் டேரெக்டாக என்ன பண்ணாங்க, ஸோ அந்த ஓப்பன் கிடைச்ச உடனே மார்க்கெட்டுக்கு வந்து 368ங்கிற ஒரு ரேஞ்ச் வந்து அதான் அந்த ஹைங்க, அந்த ஏரியா ஹை, எஸ்டர்டே ஹை இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஏரியால போய் மார்க்கெட் வந்து ஹிட் ஆச்சு. அதுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே ஸ்டேபிள் ஆனாங்க. அதுக்கப்புறம் பாருங்க முக்கியமான வேல்யூஸ் பாருங்க. ஸோ மார்க்கெட்ல நான் 24,422ங்கிற ஒரு வேல்யூஸ் தாங்க முக்கியமான வேல்யூஸா இருந்து அதை பிரேக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மார்க்கெட் அதை பிரேக் பண்ணி அட்டமெண்ட் பண்ணாங்க. அட்டமெண்ட் பண்ண பிறகு கூட அவங்களால அந்த ஹை, அந்த சிங் ஹையோடைய லிக்விடிட்டி எடுக்க போக முடியலங்க. அதுதான் நமக்கு இந்த வேல்யூங்க 24,482ங்கிற ஒரு வேல்யூ தாங்க சிங் ஹையோட வேல்யூஸ். மார்க்கெட் அதை எடுக்காம மார்க்கெட் அதுக்கு கீழே இருக்கிறாங்க. இருந்தாலும் மார்க்கெட் ட்ரெண்ட் வைஸ் பார்க்குறப்போ அப் ட்ரெண்ட்ல ஹையர் ஹை ஃபார்மேஷன் தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ அது கிளியர் நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நமக்கு நம்ம எஸ்டர்டே கொடுத்த வேல்யூஸ் எல்லாமே அந்தந்த இடத்துல கரெக்டாக ஒர்க் ஆயிட்டு இருக்குங்க. நம்ம கொடுக்க வேல்யூஸ்க்கு மேல மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகும் பட்சத்தில் அவங்க கண்டிப்பா அந்த அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நோக்கி கண்டிப்பா டிராவல் பண்ணுவாங்க. அந்த டிராவல் பண்றப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ட்ரெண்டும் கரெக்டா இருந்துச்சு, உங்களுக்கு லிக்விடிட்டி சோனும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஒரு என்ட்ரி செட்டப் ஃபோக்கஸ் பண்ணலாங்க. ஸோ சரிங்களா. ஒவ்வொன்றுமே நமக்கு ஒரு மினிமம் வேல்யூஸ் இருக்குங்க. 50 பாயிண்ட்ல இருந்து 60 பாயிண்ட், சிலது 70 பாயிண்ட் கூட இருக்குங்க. அப்ப நீங்க ஒரு ஆப்ஷன்ல ட்ரேட் பண்றவங்களா இருந்தா கண்டிப்பா உங்களால 20 பாயிண்ட் மினிமம் கேட்ச் பண்ண முடியும். சரிங்களா. அந்த மாதிரி நீங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கூட என்ட்ரி எடுத்தா கூட உங்களால அப்படியே கேட்ச் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அந்த வகையில நமக்கு வந்து இனி இந்த நாளைக்கு நமக்கு வந்து என்ன மாதிரி பாசிட்டிவ் பண்ணி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாத்துருவோங்க. ஸோ அதுக்கான டேட்டா வச்சிருக்கேன், ஒரு நிமிஷங்க. ஓகே, ஒரு நிமிஷங்க. ஓகேங்க. அந்த வகையில நமக்கு நமக்கு அந்த வகையில நமக்கு வந்து என்னன்னா நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பன் டே என்னதான் இருக்கும் நாளைக்கு பாத்துக்கிடுங்க. நம்ம இன்னைக்கு கொடுத்த வேல்யூஸ் நமக்கு என்ன மாதிரி ரியாக்ட் ஆச்சுன்னு பாத்துக்கிடுங்க. நீங்க அதே மாதிரி பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அந்த வேல்யூஸ் வந்து அந்த வேல்யூஸோட நீங்க வந்து டிராவல் பண்ணலாம். சரிங்களா. ஸோ அந்த வகையில் நமக்கு பாசிட்டிவ் ஓப்பன்ங்கிறது வந்து நாளைக்கு நமக்கு வந்து அந்த ப்ரீவியஸ் டே நமக்கு கொடுத்த அந்த R3 தாங்க. ஸோ அது வந்து 24,482ங்க. ஸோ இதுக்கு மேல மார்க்கெட் ரியாக்ட் ஆகி ஓப்பன் கிடைச்சிச்சுன்னா நமக்கு வந்து 532 24,532ங்கிற ஒரு R1க்கு போவாங்க. அந்த 532க்கு மேல மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சுச்சுன்னா நமக்கு 612ங்கிற ஒரு வேல்யூஸ் இருக்குங்க. இந்த 612ங்கிற வேல்யூஸை நோட் பண்ணி வச்சுடுங்க. நாளைக்கு மார்க்கெட்ல இது ஒரு முக்கியமான கீ வேல்யூஸா இருக்குங்க. இந்த 612 வேல்யூஸை மார்க்கெட் தொட்டதுக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து ஒரு லோயர் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு லோயர் லோ ஃபார்மேஷன் கிடைச்சிச்சுன்னா மார்க்கெட் அகைன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நெகட்டிவ் ஓப்பன் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா. ஸோ அப்போ நமக்கு இந்த வேல்யூஸ்ல இருந்து இங்க வரைக்கும் வரதுக்கு நமக்கு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குங்க. அப்போ எக்ஸ்பிரி டே நீங்க வந்து 612க்கு மேல மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் பண்றப்பவே 612க்கு மேல ஓப்பன் ஆச்சுன்னா 532ல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மறுபடியும் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா. அப்போ இந்த மாதிரி இந்த வேல்யூஸ் நீங்க கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுடுங்க. நெகட்டிவ் ஓப்பன் உங்களுக்கு வந்து 24,422 சரிங்களா. இன்னைக்கு வந்து மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண ஒரு வேல்யூங்க. அந்த வேல்யூ மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் அது கீழே கிடைச்சிச்சுன்னா டேரக்டாவே 372ங்கிற ஒரு வேல்யூக்கு போவாங்க. அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுங்கிறது 308ங்க. சரிங்களா. 308ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுங்க. எதுக்காக அப்படி சொல்றேன்னா நம்ம மார்க்கெட் வந்து டெய்லியுமே நம்ம ப்ரீவியஸ் கேண்டில் லோவை கட் பண்ணாமலே வந்துட்டு இருக்கறனால இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி இருக்குங்க. அப்போ இந்த மாதிரி இது கன்டினியூவா போகும்னா கன்டினியூவா போகாதுங்க. எத்தன நாள் நம்ம கன்டினியூவா அப்படி போக முடியும்? அப்படி ப்ராஃபிட் பண்ணணும் தானே. அப்போ அவங்க இந்த ஹை இதுதான் ஒரு பையருடைய லிக்விடிட்டிங்க. இந்த லிக்விடிட்டி எடுத்த வரைக்கும் மார்க்கெட் இன்டர்னல் லிக்விடிட்டி வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் அந்த பணத்தை எடுத்துச்சுன்னா அடுத்த டைரக்ஷன் போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அப்போ அப்படி பார்க்குற வகையில மார்க்கெட் இந்த இந்த சப்ளைக்கும் அந்த சப்ளைக்கும் பக்கத்துல இருக்கிறனால ஸோ மேஜர் சப்ளை எதுவோ அங்க இருந்தா மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த சப்ளை பட்டதுக்கு அப்புறமா தான் மார்க்கெட் அப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா. அப்போ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வேல்யூஸ்ங்க. இதுல அதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சிடுங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து நம்ம எப்பவுமே பார்க்குற மாதிரி நம்ம வந்து பிரீமியம் வேல்யூஸ் பார்ப்போங்க. பிரீமியம் வேல்யூஸ் வந்து நாளைக்கு எக்ஸ்பிரி இருக்கிறனால நமக்கு வந்து பிரீமியம் வேல்யூ வந்து 68 ரூபாங்கிறத கொடுத்துருக்கோங்க. 68 ரூபாங்கிறது வந்து கால்காரனோ புட்காரனோ ஓப்பன் ஆகிறப்ப யார் அந்த 68 ரூபாங்கிற வேல்யூஸை வந்து வின் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த டைரக்ஷன்ல மார்க்கெட் போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்த 68 ரூபாய்க்கு மேல நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வந்து 96 ரூபா, R2 வந்து 124 ரூபா, R3 வந்து நமக்கு வந்து 152 ரூபாங்க. கீழே நமக்கு சப்போர்ட் வந்து நாளைக்கு எக்ஸ்பிரி டே இருக்கிறனால நமக்கு 40 ரூபா 12 ரூபாங்க. சரிங்களா. இந்த மாதிரி தான் நமக்கு நாளைக்கு மார்க்கெட்ல இருக்க வாய்ப்பு இருக்குங்க. மார்க்கெட் ஒரு சின்ன ஒரு அவரேஜ்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு விக்ஸ் கொஞ்சம் பரவாயில்லைங்க. புட்கால் ரேஷியோ வந்து மார்க்கெட்ல வந்து 1.48 இருக்குங்க. 1க்கு மேல இருக்கு. அது ஒரு புல்லிஷ் பையாஸ். சரிங்களா. ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மார்க்கெட்ல நம்ம தெளிவா எல்லா டேட்டாவும் சொல்லிட்டேங்க. இந்த மாதிரி இருக்கிறப்போ நாளைக்கு நம்ம ட்ரேடை இதை ஃபோக்கஸ் பண்ணி விட நம்ம ஒரு ட்ரேட் செட்டப் எடுத்துக்கலாம். இது போக நாளைக்கு மார்க்கெட் மைண்ட் செட்டுங்கிறது நமக்கு ட்ரெண்ட் என்ன டைரக்ஷன்ல பிரைஸ் மூவ் பண்ணுதோ அதை பொறுத்து நம்ம இதை அப்ளை பண்றப்போ சூப்பரான நமக்கு செட்டப் கிடைக்கும். சரிங்களா. ஸோ நம்ம நேத்தைக்கு நம்ம வந்து பிரீமியம் கால்குலேஷன் கொடுத்துருந்தோங்க. அந்த கால்குலேஷன் லைட்டா ஒரு லைட்டா பாத்துருங்க. நம்ம என்ன 92 ரூபாங்கிற ஒரு வேல்யூ கொடுத்தாங்க. மார்க்கெட் வந்து 24,300ங்கிற ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுங்க. அப்போ 300 ஓய் தான் எடுத்து வச்சிருந்தாங்க. அப்போ எடுக்கிறப்ப மார்க்கெட் பாருங்க ஃபர்ஸ்ட் ஓப்பனே 92 ரூபாய்க்கு தான் ஓப்பன் ஆச்சு. ஆனா ஓப்பன் என்ன பண்ணாங்க க்ளோஸ் வந்து 92 ரூபாய்க்கு மேல கொடுத்துட்டாங்க.
ஆனா இங்க பாருங்க இவங்க ஓப்பனே ரூ. 92 அந்த ரேஞ்சில ஓப்பன் ஆவுனாங்க. ஆனா குளோஸ் என்ன பண்ணாங்க ரூ. 92 கீழ குளோஸ் குடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்ப இவங்க ஃபர்ஸ்ட்டே காட்டி குடுத்துட்டாங்க. நம்ம மார்க்கெட் மேல தான் போறேங்கிற டைரக்ஷன ஃபர்ஸ்ட்டே காட்டி குடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இந்த மாரி டைரக்ஷன காட்டி குடுத்து நம்ம ரீடெஸ்ட்ல கூட நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லனாக்கி மார்க்கெட் இந்த மாரி ரன்னிங்ல போறப்போ, நம்ம வந்து ப்ரீவியஸ் கேண்டில் லோவ கூட ஸ்டாப் லாஸ் வச்சு கூட என்ட்ரி எடுத்துக்கலாங்க. அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அது போறதுக்கான ப்ராபபிலிட்டி இருந்துங்க. அதே மாரி அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ்க்கு கரெக்ட்டா மார்க்கெட் இன்னைக்கு ரியாக்ட் ஆகி போவும் செஞ்சாங்க. சரிங்களா? இந்த மாரி தாங்க இந்த ஆப்ஷன்ஸ நீங்க கண்டிப்பா சார்ட்ல அப்ளை பண்ணி எடுக்கணுங்க. ஸோ நம்ம இந்த வீடியோல நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் அனலைஸ், சார்ட் அனலைஸ், ஆப்ஷன்ஸ் பிரீமியம் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம பேசின விஷயத்துல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலோ, அத நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோ நம்ம இவ்வளவு நேரம் சொன்ன விஷயம் உங்களுக்கு புடிச்சிருந்தா, உங்களுக்கு இது வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது பயன்பெறட்டுங்க. ஸோ இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க.